வணக்கம், இது விஜய்ஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறும் பருப்பு போட்டு தான் சாம்பார் வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து கோதுமை கஞ்சி தான் நைட்டு டின்னரு. அதுக்காக நான் வந்து பருப்பு போட்டு கொஞ்சமாக சாம்பார் வச்சுருக்கேன். இதை எல்லாமே நம்ம வேக போட்டுடணும். இதில் வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகாத்தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, எல்லாமே ஜீரகம், பெருங்காயம் எல்லாமே மொத்தமாக குக்கரில் வேக போட்டுட்டு அப்படியே தாளித்து எடுத்துருக்கேன். சூப்பரான சாம்பார் இது. இது எல்லாத்துக்குமே இட்லி, தோசையிலேருந்து எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். நான் இதை வந்து இப்போது கோதுமை எடுத்திருக்கேன். தாளித்தது சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம். வெறும் ஊறுகாய் வச்சு சாதம் சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். சூப்பரான கோதுமை கஞ்சி. இந்த கோதுமை கஞ்சிக்கு தான் இப்போ நம்ம சாம்பார் ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.